ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழக அரசியலில் மிக பரபரப்பான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க, கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியில் அவர்களுடைய முக்கியமாக இருக்க யார் அப்படின்னா இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு ஆள் தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அது இந்த சோசியல் மீடியாவில் பரபரப்பாக இருக்கிறதுனால மித்தவர்களெல்லாம் கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆனால் பொதுமக்களுக்கு யாரையும் தெரியாது. அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு 3 பேர் பிரபலமாக இருக்காங்க. ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய சீமான் அவர்கள். சீமானை வச்சு தான் அந்த கட்சி. சீமானை தவிர வேறு யார் இருந்தாலும் அந்த கட்சி ஒன்றுமே ஆகாது. சீமான் இருந்துமே ஒன்றுமே ஆகலை அப்படின்ற வேறு விஷயம். சீமான் இந்த 3%, 5%, 7% வாக்குகள் விழுந்தது கூட சீமான் என்பவருக்காக தானே தவிர சீமான் கட்சியில் இதுக்கு அடுத்து 2வது யாருன்னா அதுவும் சீமான் தான், 3வது யாருன்னா அதுவும் சீமான் தான். அப்புறம் 4வது 5வது இடத்துல யாருன்னா அந்த சாட்டை துரைமுருகன் ஓரளவுக்கு தெரியும். அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சாட்டை துரைமுருகனை தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு லேடி, அந்த லேடியை பற்றி தான் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே, நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா. அந்த அம்மா அது மீன் வியாபாரம் பார்த்தவர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு வந்த அந்த லேடி. இந்த 3 பேரை தவிர அந்த கட்சியில் பெருசாக யாரை பற்றி தெரியுமானா தெரியாது. ஆனால் இப்போது என்னென்னா இவர்கள் என்னென்னலாம் வசூல் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் ஃபோன் போடுறாங்க, ஏன்னா ஃபோன் போட்டு எப்படி காசு வசூல் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அரசியல் பிச்சை எடுக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாக அவர்கள் வாயிலேயே வந்துடுச்சு. அண்ணா இவர் திருவண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். ஏற்கனவே தேர்தல் சம்பந்தமாக நான் பேசியிருந்தேன், அண்ணனை பேச சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே, சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் செய்வார். ஒரு 5-10 லட்ச ரூபாய்க்குள்ளே செய்வார். நம்ம தயாரிப்பாளர் அருளன்ட்ட பேசினேன். நாளைக்கு திருச்சியில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. நாளைக்கு காலைல பார்த்து நாளைக்கு கன்னியாகுமரி போனோம். நான் பார்த்தது அங்கிட்டு எனக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அங்கிட்டு கொடுத்தேன். ஊர் தலைவர் பொன்ம ஆனால் இந்த மேலே போட்டிருக்கிற பற்ற சுரேஷ் இருக்கான்ல, அவர் பத்ம சுரேஷ், பற்ற சுரேஷ் சொல்லுவாங்க. அவன் ஒரு முன்னாள் ரவுடி தான். ஆனால் அவன் மனைவி தான் இப்போ ஊர் தலைவர் பொன்மலைப்பட்டி பக்கத்தில். கிட்டத்தட்ட ஒரு 450 குடும்பம் முழுக்க உடையாரு. இங்கே ஐஜேகவும் நிற்கலை. அதனால நமக்கு அந்த வாக்கு அப்படியே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சரியா. சரி, அப்போ வேறு கட்சிக்காரங்களாம் இந்த மாதிரி வசூல் பண்ணுறது இல்லையா? எல்லா கட்சியும் சொந்த காசை செலவு பண்ணுறாங்கன்னா இல்லை. நீங்கள் காலமாக நீங்கள் காங்கிரஸ் காலத்திலேருந்து சரி, அதற்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் அதிமுக, பாமக போன்ற எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கான வசூலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. சில கட்ட பஞ்சாயத்து கட்சிகள் ஃபோன் போட்டு மாமூல் அவன் அதை நம்பர் 2 தொழில் செய்கிறவன்ட்ட மாதம் மாமூல் வாங்குறவனு இருக்கான் கட்சிக்காரன். இப்படி எல்லா கட்சிகளும் அதில் பாகுபாடே கிடையாது சரியா. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் மட்டும் ஏன் சிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய இம்மெச்சூரிட்டி. அதாவது என்னென்னா ஒரு கட்சியோட தலைவன் நேரடியாக வசூல் பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த கட்சி தலைவனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி தலைவர் யார் நம்ம திருமாவளவனாக இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, சிறு கட்சிகள் வைத்துக் கொள்கிறவர்கள் நேரடியாக யாருக்கும் ஃபோன் பண்ணி தன்னுடைய கட்சி ஆட்களுக்கே ஃபோன் மூலமாக பேச மாட்டாங்க, வாய்ஸ் மெசேஜ் போட மாட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதில் நம்ம தெரியுது. அந்த கட்சி இப்போ நாரடித்து இந்த ஒரு வாரமாக அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜும் வாய்ஸும் உலகம் பூரா நாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நிலைமையில் தான் இருக்குது. இந்த நிலையில் இதில் அந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு பிடிச்சிட்டு போகப்பட்டேன், அப்போ என் ஃபோனை வாங்கிட்டேன். சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோனை வாங்குறத இது யார் காவல்துறை வெளியிட்டதா, டிஎம்கே ஐடி விங் வெளியிட்டதான்றது பிரச்சனை இல்லை. நீ பேசுனீங்களா இல்லையா அதுதானே. அப்போ நீங்களும் உங்கள் தலைவரும் என்னெல்லாம் பேசுவீங்கன்றது பச்சையாக வெளியில் வந்திருக்கு. இந்த அவன்கிட்ட 17 லட்சம் வாங்க, இந்த இவன் காசு தரேன்றான், நீங்கள் ஒரு ஃபோனை போட்டிங்கன்னா அவன் காசு தருவான் அப்படின்ற மாதிரி கேடுகட்ட கேவலமான சில்லறத்தனமாக கட்சி நடத்தியிருக்கீங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாயிடுச்சா. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரியான பரபரப்பு போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதோட விளைவாக தான் இந்த ஆடியோலாம் வெளியே வருது அப்படின்னு பார்க்கலாம். அதை முறியடிப்பதற்காக தான்
இவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக தான் இந்த ஆடியோ வெளியே வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் இந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அண்ணாமலை, இன்னொன்று வந்து அன்புமணி ராமதாஸ், இன்னொன்று வந்து சீமான். ஸோ இப்போ இவர்களெல்லாம் வந்து அழிப்பதற்கோ இல்லை அவர்களை ஒழித்து கட்டுவதற்கோ அரசியல் ரீதியாக அவர்களை காலி செய்வதற்கோ வேறு யாராவது வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவர்கள் வாயிலே இவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்றதான் உண்மை. இதில் வந்து என்ன, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவையை சேர்ந்த ஒரு மருத்துவர், அவர் வந்து ஒரு மிக சிறந்த மருத்துவர், பிரபல மருத்துவர். அவர் வந்து தன்னுடைய சுயசரிதை மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அவர் பிரபல மருத்துவர், கஷ்டப்பட்டு கீழேருந்து வந்தவர், மலேசியாவில் சிறு வயதில் கூலி வேலை பார்த்து பின்னர் வந்து அங்கேருந்து மீண்டும் வந்து எம்பிபிஎஸ் படித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவர், மிகப்பெரிய மருத்துவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சீமானை கூப்பிட்றாரு அவர் புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு, அன்புமணி ராமதாஸை கூப்பிட்றாரு, அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஒருவரையும் கூப்பிட்றாரு, ஆளுங்கட்சியிலேருந்து அண்ணாமலையும் கூப்பிட்றாரு, இது போக முக்கிய பிரமுகர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. சரி, அவர் டாக்டர் கட்சி சாராதவர் கூப்பிட்ருக்காரு. ஸோ இப்போ இதில் இந்த மும்மூர்த்திகள் ஒன்றா சேர்ந்து இதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது எதை வைத்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், சீமானு, அண்ணாமலை 3 பேரும் கலந்துக்கிறாங்க. இதில் அண்ணாமலையும் சீமானும் செய்து கொண்ட செயல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அரசியலில் இவர்கள் என்ன உள்குத்தில் இருக்காங்க அப்படின்றத தெளிவாக படம் போட்டு காட்டுது. நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் வராரு, ரைட், எல்லோரும் கை கொடுக்குறாப்புல, அது ஒரு பக்கம். சீமான் வராரு, ஒருத்தர் கை கொடுக்குறாரு. ஆனால் அண்ணாமலை சீமானை பார்த்த உடனே அப்படி பதறி அடித்து துள்ளி குதித்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி, அப்படின்னா இவர்களுக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளோ லிங்க் இருந்தால் அப்படி இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக தெரியக்கூடியது. ஒரு அரசியல் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும், இப்போ எடப்பாடியும் முதலமைச்சர் ஸ்டாலினுமே சந்திச்சிட்டாங்க அப்படின்னா கூட ஒரு கை கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஒரு இதில் கை கொடுப்பாங்க, சில நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒன்றுபட்டு ஒரே கூட்டணியில், இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனும் முக ஸ்டாலின் வராங்கன்னு வைங்களேன், ஏன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ஆரத்தள்ளி முத்தம் கொடுத்துருவாங்களா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரியா, கட்டி பிடிக்கிறான். ஒன்றும் ஒரே கூட்டணியில் இருந்தாலோ இல்லை ஒரே நட்பு நீண்ட நாட்களாக ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக நட்பாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் தன்னுடைய அரசியல் எதிரி பாஜக என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சீமான் வந்து அதே மாதிரி சீமான் எங்கள் எதிரி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய யார், அண்ணாமலை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அணைச்சி 2 பேரும் அப்படிங்கும்போது இவர்கள் 2 பேருக்குள்ள எவ்வளோ உள்குத்து இருக்குது, எவ்வளோ உள்வேலை பார்த்துருப்பாங்கன்றது இதை வைத்து இந்த ஒரு புகைப்படமாக அந்த வீடியோ வைத்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இவர்களுடைய பாசத்தை காமிக்குது. அப்படின்னா உள்ளுக்குள்ளே இவர்கள் என்ன லிங்கில் இருக்காங்கன்னா, இந்த 3 பேருமே லிங்கில் உள்ள ஆட்கள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா மறைமுகமாக, அதாவது திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் கைக்கூலியாக செயல்படக்கூடியவர்கள் தான் இவர்கள் அப்படின்றது இப்போ பட்டவர்த்தனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கடந்த தேர்தல் வரைக்கும் பாஜகவோட உறவு இல்லாமல் இருந்த, அதாவது ஒரு பெரிய மெகா கூட்டணின்ற மாதிரி போட்டிருந்த அன்புமணி ராமதாஸ் வந்து பெரிய அளவில் சூட்கேஸை வாங்கிட்டு பாஜக கூட்டணியில் போனதும், அதே மாதிரி மானங்கெட்டத்தனமாக 25 MP கொடுத்துருந்தா அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னா, அப்போ நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும், வேற ஆள் கேட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுக்கு நேரடியாக பிஜேபிக்காரனுக்கே ஓட்டு போட்டுருவானே, வன்னிய மக்கள் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நுழல் தன் வாயால் கெடுன்ற மாதிரி அன்புமணி ராமதாஸுடைய உள்நோக்கம் என்னன்றது வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. அதே மாதிரி அண்டம் நடுநடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி போட்டார் வயசான காலத்தில் மெண்டலாகி போன ராமதாஸ். சரியா, அண்டம் நடுநடுங்கன்னா அதுதான் ஒருத்தர் சொல்கிறார், என்னென்னா இந்த கூத்தெல்லாம் நடக்கும்போது திடீர்னு அண்டம் கிடுகிடுக்க அண்டம் நடுநடுங்கன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தா என்னடா பயங்கரமாக தான் நடக்க போனால் கோமாளி வந்து உள்ளே குதிப்பானா, அதுக்கு முன்னாடி தான் இந்த டைலாக் வரும் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு அரசியல் கோமாளியான ராமதாஸோட பேச்சு, அன்புமணியோட பேச்சு, அதே மாதிரி அண்ணாமலை வந்து நம்ம சீமான் அண்ணனை வந்து வாரி தழுவி கட்டி பிடிச்சது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் ஏற்கனவே உள்குத்து கூட்டணியில் இருக்காங்க, நீண்ட காலமாக ஒரு பேச்சு பரவிக்கிட்டே இருக்கிறது உண்மை என்று இப்போது தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்துட்டு தமிழக அரசு எதை எடுத்தாலும் குற்றம் சாட்டி விட்டுட்டு திராவிடா அது இதுன்னு சொல்லி எதையா ஒன்று போட்டு இதில் வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்குவதற்கான ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த 3 பேரும் சமீபத்திய செயல்பாடுகள் தெளிவாக காட்டுது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்ணாமலையை பற்றி அண்ணாமலை இப்போ சைலண்ட்டு, இப்போ அண்ணாமலையை தூக்க போகிறாங்க. அண்ணாமலை இந்த வருகிற மாதம் எண்டில் அப்படியே பேக்கப் தான்.
அதுக்கப்புறம் மத்திய பாஜகவோட டையை போட்டு பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்கு ஏற்ப இவர்கள் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வர வர தெளிவாகிட்டு இருக்கு. இந்த டாக்டர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஏன்னா இதே இது வந்து அன்பில் வராரு, மகேஷ் வராரு, அமைச்சர். அவர் யாராவது கட்டிப்பிடிச்சாங்களா? இல்லை. ஏன் அவர் என்ன அரசியல் எதிரியா? அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாரு அரசியல் வேறு நட்பு வேறு அப்படின்னு. என்ன அப்போ உங்கள் 2 பேருக்குள்ள நட்பு தானே அரசியலாக மாறுது? நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி தான் இங்கே வந்து ஒருத்தன் தமிழன்ற வகையில் இருக்கிறான், ஒருத்தர் வன்னியன்ற வகையில் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆள் வந்து தேசியன்றதில் எடுத்து 3 பேரும் சேர்ந்து குட்டி கரடியை விட்டு தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்க தமிழ்நாட்டை நாசமாக்கணும், உங்கள் அரசியல் வியாபாரத்துக்கு தமிழ்நாட்டை பயன்படுத்தணும், வட இந்தியனோட தூண்டுதலுக்கும் அவனுக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டை அடகு வைக்கணும், உனக்கு நீ வாங்குகிற வாடகைக்கும் மாத சம்பளத்துக்கும் காகவும் சொற்ப கோடிகளுக்காக கொண்டு போய் எல்லாத்தையும் அடகு வைக்கணுன்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகின்றதான அர்த்தம். அதுதான் உங்களுடைய நட்பும் அரசியலும் அப்படின்றது இப்போது தெளிவாக இருக்குது. ஸோ இவர்கள் என்னென்ன செய்தாலும் அதை அவர்கள் வாயினாலே கெட்டுப்போவான் அப்படின்றதுக்கு சமீபத்தில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் ஆடியோக்களும் வீடியோக்களும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸோடைய முட்டாள்தனமான பேச்சு அவர்கள் காட்டி கொடுப்பது போன்ற ஒரு நிலையில் இருக்குது. அண்ணாமலை ஏற்கனவே காலி, இந்த மாதம் எண்டில் அண்ணாமலை பேக்கப் அப்படின்றது இருக்குது. எனவே இந்த எதிரிகள் என்ன செய்தாலும் சரி இதையெல்லாம் வந்து 70 வருஷமாக சிவாஜி படத்திலே நாங்கள் பார்த்துட்டோன்ற மாதிரி திராவிட இயக்கங்கள் அது பாட்டு செயல்பட்டு இருக்கு. ஸோ வந்து வருகிற தேர்தல் 2026 அன்புமணி ராமதாஸ் அவுட், அவ்வளோதான். எந்த கூட்டணி திமுகவில் சேர்க்க மாட்டாங்க. அதிமுகவில் சேர்ந்தாலும் திருப்பியும் அதிமுகவில் சேர்க்கறது கஷ்டம்தான். பிஜேபியோட சேர்ந்து பிஜேபி மண்ணா போகுது, இதுவும் போகுது. யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு ஒரு வடையை சுட்டு எல்லாரோடையும் உள்குத்து கூட்டணி வைக்கிறான்னு சீமான் 2026 கட்சியை மூடிட்டு போயிடுவார்ன்ற மாதிரி நிலைமை தான் இப்போ அவர்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தில் பார்த்தாலே தெரியுது. எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.